பண்ண மூஞ்சி மதியா இருக்கு. It's all in the game. எப்படி இத மூடணுமா? ட்ரெஸ்ஸில் ரெஸ்ட்ரோ அப்பா எங்களுக்கு பண்டவங்க போறோம். பெரியம்மா பாட்டு பாடி தூங்க வச்சிட்டேன். சுனியா பெரியம்மா மடியில சக்சஸ்ஃபுல்லா தூங்க வச்சுட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பாட்டு பாடி தூங்க வச்சு. அவளை அங்க போய் கடத்துவேன். பாருங்க தூங்கிட்டா என் தங்கத்துல. என்ன வேணும்? சிக்கன் ரோல் வேணுமா? வாங்கினா ஷேர் மட்டும் எடுத்துப்பேன். இப்படி சொல்லிடும் அஞ்சனா. அஞ்சனா வாலண்டியரா ஒன்றும் கேட்காது. ஆனால் எது வாங்குறதுனால எனக்கு ஷேர். நான் இன்னும் ஒன்றுமே சாப்பிடல. நான் எம்டி. நீ என்ன வச்சிருக்க மத்தியானம்? நான் மீல் சாப்பிடவே இல்லை. என்னோட மீல் நான் சாப்பிடல. அதுக்கு சிக்கன் ரோல் தான் சாப்பிடணும்னு கிடையாது. தோசை சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், அந்த மாதிரி அம்மா அவளோட சாம்பார் வடை மட்டும் வாங்க சொல்லு. சுட்டு தரம் டீ முருகன் தோசை சாம்பார். எனக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் தான் வேணும். நான் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட போறேன். சிக்கன் ரோல் முட்டை வாங்கி முட்டையை அவிச்சு சாப்பிடு. தோசை சரி நான் பார்க்குறேன். நான் பார்த்துக்கிறேன். கனி பெரியப்பாக்கு தலையில என்ன குடுமி உன் தலையில எங்க இருக்கு? என்ன இருக்கு? காணும். மாறா என்ன பண்ணுங்க மாறா நீ. பெரியப்பா வந்து என்ன சவுண்ட்? நீயாவை தூங்க வைக்கா. இவளா தூங்குது. எங்க போன அங்கேயா? எல்லாத்தையும் வெளியே தான் போகணும். அப்பா எங்களுக்கு பண்டம் வாங்க போறோம். போன வழி அப்பா பரோட்டா வாங்க போனோம். இப்போ பண்டம் வாங்க போறோம். பாய். என்ன பண்டம் வாங்க போறோம் அப்பா. பண்டம் வாங்க போறோம் அப்பா. நீங்க உங்க ஊர்ல ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எங்க ஊர்ல பண்டோன்னு சொல்லுவோம். அப்படிதானே மித்து? பெரியப்பா ஒன்னே உங்க அம்மா மாறனா அனுப்பிட்டு ஒன்னே இது பண்ணிட்டா. அதான் பெரியப்பாவை தான் தேடுக. பாவம் நடந்து போறத பேரு. ஐயோ எம்மா என்னடி தங்கம். பெரியப்பாவை பார்த்துட்டு ஏடி தங்கம். பெரியப்பாவை தேடி ஏடி தங்கம். அப்படியா? ஆமா கோவம் வந்துட்டு அவளுக்கு. அதான் நம்மள உள்ள விட்டு அவ வெளியே போயிட்டா. மித்துக்கு என்னம்மா கொடுத்துருக்க? கிஸ்மிஸ். மித்து என்ன சாப்பிட்டுங்க? அவள் வந்து மஹி வந்து மிந்தி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்பா தெரியுமா? அது மாதிரி இவள் சாமி ரூமில் போய் கேட்பா. ஏன்னா அவளோட ஃபேவரட் கிஸ்மிஸ் அங்கே தான் இருக்கு. அப்பா வந்தாச்சு. அப்பா பண்டம் வாங்கிட்டு வந்தாச்சு. பெரிய பார்சல்லாம் பெரிய மனுஷன் எடுத்துட்டு வரான். பெரிய பார்சல் கொண்டு வரான். என்னெல்லாம் வாங்கியிருக்கா அவா இருக்கால. டேய் உன ஞாபகம் இருக்கா? மிந்தி வந்து மஹி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும் தெரியுமா? அது மாதிரி இவா இருக்கல ஒரு சின்ன இதில் பூஜை ரூமுக்கு போய் தாங்கி வைப்பா. ஏன்னா பூஜை ரூம்ல கிறிஸ்மஸ் இருக்கு. அவ ஃபேவரட். என்னெல்லாம் பார்ப்போம். அம்மா ஒரு பிளேட் எடுத்துக்கோமா. எங்க ஸ்விஸ் எங்கடா வாங்கியிருக்க? எங்க? கிரேட்டஸ்ட் ஜிபி இல்லையா? ஜிபியில் அம்மாவுக்கு பிடிச்ச பட்டர் பன். ஸோ இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷாலிட்டிஸ். அடுத்து ஓகே இன்னொரு பிளேட் எடுத்துக்கோ. நிறைய கை வந்து எடுக்கு. மித்துக்க குட்டி கை. ஆமா நம்ம ஒன்று எடுப்போம் நைஸா. இதுவும் என்னோட கிரேவிங் லிஸ்ட்ல இருக்கா? ப்ளம் கேக் வந்து ஃபேவரட். எங்களோட ஃபேவரட். எம்மா இருந்தா அடுத்தது தான் தட்டத்தை தான். நான் வந்து பண்டம் ஷாப்பிங் ஹால். பண்டம் ஹால்
சாண்ட்விச்சாடா? ஓகே அவ்வளவுதான் சாண்ட்விச். சொன்ன வேற எதுவும் வேண்டாம். ஆமாம் கட் பண்ணணுமா கத்தி வேணுமா பீட்சா. ஃபர்ஸ்ட் கிரேவிங் என்னது? உன்னோட ஃபர்ஸ்ட் கிரேவிங்? பரோட்டா பீஸ். செகண்ட் கிரேவிங்? கிரீன் சாதம். செகண்ட் செகண்ட் கிரேவிங் வந்து ஸ்விஸ் பேக்கரி சைனீஸ் ரோல் சிக்கன் ரோல். Third. சொல்லி முடிக்கிறது கிடையாது. தேர்ட் அதுதான் அன்னைக்கு வீடியோ நீ ரீல் போட்டேல அது பார்த்தேன். ரீல் இல்லை ஸ்டோரி போட்டேல. தேர்டு அந்த தேர்ட் என்ன போட்டேன்? ஐபேக் ஐஸ். ஃபோர்த் வந்து பட்டர் பட். அது ஜிபி பட்டர் அதுதானே? ஆமா நான் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கியா? அதை ரீட் பண்ணுங்க ஒன்னொன்னாட்டு என்னெல்லாம் எழுதியிருக்கான்னு பாப்போம் அக்கா கறி. நான் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாப்பிடணும் அந்த மற்றவன் சொல்லுவான்ல அந்த எந்தெந்த? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாய்ஸ் படத்தில் அவன் சொல்லுவான்ல அந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். இல்லை கொஞ்சம் தான் இருக்கு. ஆரிய பவன்ல இருந்து சில்லி மாறா சவுண்டு போடாத மாறா. அமைதி ஆரிய பவன்ல இருந்து சில்லி பரோட்டா. சொல்லு. ஆரிய பவன் சில்லி பரோட்டா. முரு ஏன் உடஞ்ச ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் தெரியுமா? இப்படி போட்டு உடையும் போது தான் உள்ளே இருக்கிற மேக்னெட் வெளியே வரும். அதனால இது ரிஸ்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சொல். பிளேட்ஸ்ல உள்ள முறுமுறு பரோட்டா. பிளேட்ஸில் உள்ள மொறு மொறு ப்ரான். அது இப்போ கிடைக்கா எப்படி? ஆமாம்மா இருக்கு. ட்ரிசில் பிரிஸ்ட்ரோல வந்து சிக்கன் பிக்காட்டா. கட்டா. ஓகே. அப்புறம் ஓடல்ல வந்து ரோஸ்டட் சிக்கன் விங்ஸ். அது அது இப்போ கிடைக்கல. நான் ஆர்டர் பண்ணேன். ரோஸ்ட் இருக்கு. அப்படியா? இன்னைக்கு நம்ம வாங்குவோம். அப்புறம் வந்து ஜோஸ் பீஸால இருந்து ஃப்ரைட் சிக்கன் பீஸா. ஃப்ரைடு சிக்கன் பீஸாவா? ஆமா. அப்புறம் கேஎஃப்சில இருந்து ஃப்ரைட் சிக்கன் வேணும். ஏன்னா அங்க உள்ள கேஎஃப்சி நல்லாவே இருக்குது. அப்புறம் வாரன்ஸ்ல உள்ள ஐஸ்கிரீம். அது ஓகே. ஜெல்லி ஐஸ்கிரீம். வாரன்ஸ். அது நீ சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருக்கலாமே. அது இவங்க சாப்பிட்டதே இல்லை. இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. அப்புறம் பட்டர் பன்னு. அது கிரேட் ஜிபியில் உள்ளது. அப்புறம் நொங்கு சர்பத்து. அது சாப்பிட்டாச்சு. அப்புறம் அருண் ஹோட்டல் உண்டுல்ல இங்க ஒரு அம்மா பூரி மசாலா. அப்புறம் மோனிகா சொன்னா நீலகண்டன் மெஸ்ல உள்ள டிராகன் பன்னீர் நீ நல்லா சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டதுல அவ சொன்னா நான் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் அவினாஷ் பேக்கரியில உள்ள பீஸா. அது செம்மையா இருக்கும். அப்புறம் கிரேட்டஸ்ட் பேக்கரி இது கேக் வேல்ல முன்னாடி சிக்கன் பக்கோடான்னு ஒன்று கிடைக்கும் பார்த்துருக்கியா? பக்கோடான்னு. நீ என்னடி என்ன தாண்டி நிறைய சாப்பிட்டுருக்க போல இருக்க. நான் இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையே. இதெல்லாம் காலி சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கடி. சூப்பரா இருக்கு. நாளைக்கு நான் சதீஷத்தண்ட வாங்க சொல்லி. நீங்க எப்போ போய் சாப்பிட்டீங்க? அங்க போய் நாங்க ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்களா? அத்தை வந்து பர்த்டே ட்ரீட் வச்சாங்க. ஓ சரி அது நம்ம வாங்குவோம். அப்புறம் வந்து மீன் சாப்பாடு. மீன் அஜித்தில் அது சதீஷத்தண்ட சொல்லி ஒரு நாள் வாங்கிட்டேன். அப்புறம் ப்ளம் கேக் எழுதி வச்சிருந்தேன். அது எழுதியாச்சு வாங்கியாச்சு. இங்கே பாருங்க இதுதான் இந்த ஜிபியில் உள்ள ப்ளம் கேக்கு. நாகர்கோயில் மக்களால் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாத ஒரு ஃபேவரட் ப்ளம் கேக் இதுதான். டேஸ்ட்டாக. அப்புறம் ஆரிய பவனில் உள்ள ஃபுல் மீல்ஸும் சாப்பிடுவோம். என்ன நடக்குங்க அனுஷா? நீ அங்கே உட்காந்துருக்கும் போது நீயும் ஒரு சின்ன பிள்ளை போலேயே இருக்க, மகா போலேயே இருக்க. கேட்டியா? கொஞ்சம் குண்டா இருக்க, ஆனால் மகா போலேயே இருக்க. ரெண்டு பேரும் இங்கே பாருங்க. லுக் ஹியர் மகா அனுஷா. இப்படி ரெண்டு பேரும் ஒன்று போல இருக்கீங்களே. என்னது? மேக்னெட்டிக். என்னத்த சொல்லுங்க இவன்? அந்த பால் பேர் எஸ்எஸ் மேனியா. அது என்னன்னே தெரியல. அப்படி பண்ணாதடா. மித்து மித்ரா. ஏ மித்து குட்டி
என்ன பண்ணிட்டு இருக்க? தோசை முட்டை தோசை. நாங்கள் எல்லாரும் வந்து கேஎஃப்சியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் மகா வந்து என்கிட்ட வந்து அம்மா எனக்கு சராச்சி செய்யக்கூடிய தோசை முருகல் தோசை தான் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. ஆமா. அதனால சராச்சி வந்து ஜோராக துவையலும் வச்சு தோசையும் சுட்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மா வைக்கக்கூடிய துவையல் நான் எல்லா விலாக்லேயுமே சொல்லுவேன். சதீஷுக்கு வந்து ஃபேவரட். அது நக்கி பார்த்துட்டு அம்மாவே வந்து வா அப்படி சொல்லுவா. உப்பு கொஞ்சம் குறவு. உப்பு குறைவா? கூடையா? கரெக்டு. இன்னும் கொஞ்சம் அரையணும். ஓகே ஓகே. தேங்காய் துவையல்ல என்னெல்லாம் போட்டிருக்க? தேங்காய் துவையல்ல பூண்டு. இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு புளி தேங்காய் அவ்வளோதான், பச்சை மிளகா. ஆனால் வச்ச ஆளுக்க டேஸ்ட் கை என்ன என்ன என்னம்மா வீட்டில் செய்கிற மாதிரி வருமா? அது என்னமோ கரெக்டாக. எஸ் யம்மி. மகள் நாங்கள் இன்னைக்கு அனுஷாவோட கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அனுஷா வந்து இங்கே உள்ள கேஎஃப்சியில் உள்ளதை சாப்பிட்ணுன்னு நாங்கள் நோட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் எழுதி. அதனால நாங்கள் கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இல்லாட்டாலும் பொதுவாக சொல்லுவாங்க என்னென்ன மகேஷன் எல்லாம் வரும்போது நம்ம நார்கோயிலில் உள்ள மீன் சாப்பாடு, நார்கோயிலில் உள்ள சிக்கன் அது வந்து எங்கேயுமே கிடையாது. Correct தான். இதுலயே உலகத்திலே எங்கேயும் கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து நம்ம ஊர் சாப்பாடு, சின்ன வயசுலேருந்தே நம்ம சாப்பிட்டு சொல்லுவான் மெனக்கேட்டு வந்து இங்கே வந்து சாப்பிடுவோம் நான் மகேஷன் எல்லாம். ஏன்னா இனி அது அங்கே போயிட்டுன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. சென்னையிலேருந்து வந்தாலும் சரி இங்கே வந்து சாப்பிடுவான், சாப்பிடணும்னு சாப்பிடுவான். ஆமாம் கரெக்டு தான். ஓகே மக்கா முகம் ஃபேஷியல் பண்ண மூஞ்சி மதியாக இருக்குது. என் மூஞ்சி என்ன ஃபேஷியல் பண்ணவா மதியாக இருக்குது? இல்லையே இன்னைக்கு நான் மெனக்கிட்டு போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தேன். சட்னியா? அந்த அளவு இங்கே இங்கே நல்லா இருக்கா? 2 பேரும் ஒன்போல தான் இருக்கீங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவா, ஆர்த்திகா நல்லா ஒல்லி ஆயிட்டா, அனுஷா ஆர்த்திய மாதிரி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம். கம்பேக் கொடுத்து எஸ், நெக்ஸ்ட் இயர் வரும்போது அனுஷா வந்து அப்படி ஒல்லியாயிருவோம். அப்படிதான் அனுஷா? ஆமாம். நான் அப்போ குண்டாயிருவேன். நீ சொல்லுங்க, இதோட நான் ஒல்லியா ஆவேன்னு பார்ப்பேன். நானே இந்த குறைக்கிறதுக்கே என்ன பாடு. வெயிட் ஏற்றுறது ஈஸிங்க, ஆனால் 1 கிலோ குறைக்க நம்ம வந்து பாடுலையும் பாடு. இதே இது ஒரு 5 கிலோ ஏறணும்னு வையன், அசால்ட்டு பக்கரி ரயிலாட்டு 1 நாள்ல 2 நாள்ல ஈஸியாக ஏற்றிடலாம். ஆனால் அஞ்சனா 1 கிலோ அஞ்சனாட்டு கேட்போம். அஞ்சனா சீக்ரெட் சொல்லு. அஞ்சனா எப்படி அஞ்சனா ஒல்லியாகவே உன் ஃபிகரை மெயின்டைன் பண்ணுங்க? மூக்குக்கு கீழே ஒரு பெரிய கிணறு இருக்குல்ல, அதை கொஞ்சம் மூடணும். எப்படி எப்படி இதை மூடணுமா? மூக்கு கீழே கூட கிணறு. அந்த கிணறு மூடணும். ஆனா நீ நல்லா சாப்பிடுவிய, எனக்கு தெரியும் நீ நல்லா சாப்பிடுவ. என் உடம்பு அப்படி சொல்லு. அப்படிதான் அதான் நீ எப்படி திம்பன்னு எனக்கு தெரியாது. ராத்திரி இருந்து சோறை வச்சு வச்சு திம்பா. அதான் உடம்பு அதுக்கெல்லாம் குடுப்படம் வேணும். எவ்வளவு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வாமா. எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போடாத உடம்பு வந்து குடுப்பன. மகாக்கு சராச்சியோட ஸ்பெஷல் தோசை. மித்ரா உனக்கும் சராச்சிக்கு ஸ்பெஷல் தோசையா? ஆமா சொல்லு. கையில் வச்சிருக்கா தோசை. ஏ தோசை தோசை. ஏ மித்து என்ன வச்சிருக்க? தோசை தோசை தோசை. மாங்காய் ரெடி. பொடி எடுத்துட்டு வா. நான் இந்த தான் வச்சுருக்கேன். பொடி பொடி பொடி. பாய். இன்னைக்கு லன்ச் என்ன பண்ண? இன்னைக்கு இது மாங்காய், கோவைக்காய், இது என்னது? கத்திரிக்காவா? கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு சோறு, புளிக்கேரி. இங்கே புளிக்கேரி அவ்வளோதானே? மாங்காய் கோசு மாங்காய் கோஸ் எடுத்துட்டேன். பாய்.
மியா மியாமா என்ன மியா 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 என்ன அனுச்சித்தி நினைச்சிட்டியா? எனக்கே குளிர் இந்த குளிர்ல நினைச்சோம் அதை பண்ணிட்டோம். இங்க வா, இங்க வா.